வணக்கம். இன்றைய ராசிபலன் 26/3/2026 தமிழ் வருடம் விசுவாசு பங்குனி 12 வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 வரை. நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. சூரியோதயம் 6:16. சூலம் தெற்கு. மேஷ ராசி நண்பர்களே, எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவம் ஏற்படும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும். வெளியூர் பயணத்தால் அனுபவங்கள் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி பக்குவம் ஏற்படும். பரணி மதிப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை சோர்வுகள் நீங்கும். ரிஷபராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். நிலுவையில் இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வாகன பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். ஆசை மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை கலகலப்பான நாள். ரோகிணி முன்னேற்றமான நாள். மிருகசீரிசம் முதலீடுகள் அதிகரிக்கும். மிதுன ராசி நண்பர்களே, நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் ஒருவித சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிசம் புரிதல் அதிகரிக்கும். திருவாதிரை சோர்வுகள் நீங்கும். புனர்பூசம் கவனம் வேண்டும். கடகராசி நண்பர்களே, சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். எதிலும் பதட்டமின்றி செயல்படுவது நல்லது. திடீர் தனவரவுகள் உண்டாகும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். நட்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும். பூசம் முடிவுகள் கிடைக்கும். ஆயில்யம் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி நண்பர்களே, மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். தொழில் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மகம் தெளிவு பிறக்கும். பூரம் லாபகரமான நாள். உத்திரம் புரிதல் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் பிறக்கும். காப்பீடு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். புகழ் மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் வாய்ப்புகள் ஏற்படும். அஸ்தம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை புரிதல் உண்டாகும். துலாம் ராசி நண்பர்களே, மனதளவில் தைரியம் பிறக்கும். தந்தை வழி உதவிகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். சித்திரை உதவிகள் கிடைக்கும். சுவாதி நெருக்கடிகள் ஏற்படும். விசாகம் மேன்மை உண்டாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உருவாகும். புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள். விசாகம் ஏற்ற இறக்கமான நாள். அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை புரிதல் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் ஆதரவான நாள். போராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் ஒத்துழைப்பு ஏற்படும். மகர ராசி நண்பர்களே, எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ஆதரவு மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் வரவுகள் உண்டாகும். திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் சிக்கல்கள் குறையும். கும்பராசி நண்பர்களே, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் தூக்கமின்மை உண்டாகும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்டம் ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் வேறுபாடுகள் குறையும். பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். மீனராசி நண்பர்களே, கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். வங்கி சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும். பிரீதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. பூரட்டாதி திறமைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி மேன்மை ஏற்படும். ரேவதி சாதகமான நாள். நன்றி, வணக்கம்.